பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருப்பதாக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தினத்தன்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் நாம் ஜெபிப்போங்க, நமக்காக யாராவது ஜெபிப்பாங்க, அப்பயும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். நாம் ஜெபிக்காவிட்டாலும் நமக்காக யாராவது ஜெபிக்கிறார்கள் என்ற ஒரு நினைப்போடு கூட இருப்போம். ஆனால் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். நேற்று தினத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஏசப்பா எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி. அதே போல் சில விஷயங்களில் பரிசுத்தாவியானவர் நமக்கு ஜெபத்திற்கு அற்புதமாக அதிசயமாக கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்கள் நம்மளால் ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தாவியானவரை சார்ந்து தான் வாழ வேண்டும். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், அவர்களுடைய மதர் டங்கில் பேசியிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகத்தில், அந்த கிருபையில் நம்மளால் பேச முடியல, நம்மளை விட்டு கொடுக்க முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. அதனால் பரிசுத்தாவியானவர் நசனாக இயேசுவுக்கே தேவைப்பட்டுச்சு. பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்களுக்கே தேவைப்பட்டது. பரிசுத்தாவியானவர் இன்று நம்ம எல்லோருக்கும் தேவைப்படுகிறவர். நசனாக இயேசுவின் மேலே அந்த பரிசுத்தாவியானவர் தான், அப்போஸ்தலர் மேலே அந்த பரிசுத்தாவியானவர் தான், எத்தனையோ பரிசுத்தாவிகள் நிரப்பின அதே பரிசுத்தாவியானவர் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் அவசியம் தேவைப்படுகிறார். நமக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. நாம் ஜெபித்து பார்த்துட்டோம், ஜெயிக்க முடியல. அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆவியானவர் தாமே நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்ய அற்புதமாக அதிசயமாக அவர் ரெடியாக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இயேசுவின் ரத்தம் எங்கெங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கே மட்டும்தான் பரிசுத்தாவியானவரால் வேலை செய்ய முடியும். இயேசுவின் ரத்தம் இல்லாத இடத்தில் பரிசுத்தாவியானவருக்கு வேலை செய்யவே முடியாது. அதனால தான் பொதுவாகவே நான் சொல்லுவேன், அதிகமாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொல்ல 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 நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய இயக்கங்களை பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கி சபைக்கு பரிசுத்தாவியானவர் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறார். ஆனால் இன்றைய தினத்தில் நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் செயல்படுத்த முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஓய்வு நாளில், பரிசுத்த நாளில் வந்து அந்நிய பாஷை பேசுகளாக இருக்கிறார்களே தவிர அந்த பரிசுத்தாவியானவருக்கு நேரத்தை கொடுப்பதில்லை. நிறைய பேர் அந்நிய பாஷையை பெற்றிருந்தோம், அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருந்தோம், அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமான அன்பு சகோதரியே, இந்த நாளில் நம்முடைய பலவீனங்கள் என்ன பலவீனம்? ஜெப பலவீனம். நாம் எந்தெந்த விஷயங்களை பலவீனமாக இருக்கிறோம் அதை நமக்கு தெரியணும். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறாரா? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேலை செய்கிறார். அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இது இந்த மனுஷையை பார்த்து வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இயேசுவின் ரத்தம் எங்கே ஓடுகிறதோ, இயேசுவின் ரத்தத்தினால் யார் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யார் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு கூட பரிசுத்தாவினை கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறதுல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாள் முழுக்க இந்த சபைகளில் இந்த ஆசீர்வாதங்கள் கொடி கட்டி பறக்கட்டுப்பா. ஒவ்வொருத்துக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் நிலைவரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, தேவனுடைய அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.